ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோம் டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, ட்ரை பண்ணுவோம். அதுக்காக தான் நான் மீஷோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன் 2 ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டையும் நான் காட்டுறேன். இதுதான் கொடி மாதிரி இருக்கலாம், நல்லா இருக்குது. இது 2 ப்ராடக்ட், 2 இது இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. ஹைட்டு பத்தாது அப்படின்னு சொல்லி 2 ஆர்டர் போட்டிருந்தேன். இது 2னா தனித்தனி கிடையாது, காம்போ ஆஃபரில் 2 இது வாங்கியிருந்தேன். இது 2, இதோட சேர்த்து லைட் வரும். லைட்டு வளர்த்தியாக நிறையா இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இது ஒன்று இருந்தால் பத்தாது அப்படின்னு சொல்லி காம்போவில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது கூட இதை ஆட் பண்ணி சீரியல் பல்பு மாதிரி லைட்டு பளபளன்னு எரியிற மாதிரி வாங்கியிருக்கேன். இது ஹைட் இன்னும் நிறையா இருக்குது. நான் இன்னும் ஃபுல்லாக விரிக்கலை, கொஞ்சம் மட்டும் எடுத்து பார்த்தேன். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து செக் பண்ணியாச்சு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இல்லாமல் நம்ம ரிவ்யூ கொடுக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. ப்ராடக்ட் சூப்பராக இருக்கானா. இப்போது இன்னும் செட் பண்ணலை, செட் பண்ணுறதையும் ஃபுல்லாக வீடியோவாக போட்டுடுறேன், ஃபுல்லாக பாருங்கள். இது அப்புறம் இதை செட் பண்ணுறதுக்கு அங்கங்கே ஆணிலாம் அடிக்க முடியாதுல்ல, அதுக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட் தெரியுமா? இதோ இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நானே இன்ஸ்டாவில் பார்த்து தான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன். மீஷோவில் கிடச்சிட்டு. உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், தெரியுதா? இப்படி இருக்குது கை மாதிரி. அதுக்குள்ளே நம்ம இதில் மாட்டிக்கணும் ஒயரை. அதுக்காக வாங்கியிருக்கேன். செம்மையாக இருக்குது, இது நல்லா இருக்குது. நானே இப்போ தான் டச் பண்ணி பார்க்கேன், வீடியோவில் தான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் எடுத்து டச் பண்ணி பார்க்கேன். சூப்பராக இருக்குது. இதில் பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கும், இதை எடுத்துட்டு செவரில் ஒட்டணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளோடி ஒயர் விட்டுக்கலாம். அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். சரி, செட் பண்ணுவோமா? லைட்டிங்லாம் செட் பண்ணி செம்மையாக இருக்க போது. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க பார்ப்போம். நான் இந்த ப்ராடக்ட்லாம் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ரூம் டெக்கரேஷனுக்காக இல்லை. சாமி ஃபோட்டோலாம் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் லைட்டிங் போட்டால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். பாருங்கள், ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ஏதோ இன்ட்ரெஸ்டாக இல்லாத மாதிரி, பார்க்கும்போதே ஒரு பக்தி வராத மாதிரி அப்படி இருக்கும். இப்போ லைட்டிங்லாம் போட்டால் நல்லா பார்க்கும்போதே ஒரு பக்தி மயமாக இருக்கும்ல, அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நமக்கு கொஞ்சமாச்சும் பக்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி இப்போ செட் பண்ணலாம். எப்படி இருக்குன்ட்டு அவுட்லுக்கை கிளியராக காட்டுறேன், மறக்காமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். லைட் செட் பண்ணலாமா? ரொம்ப இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த இலை மாதிரி இருந்துச்சுல்ல, அதை தான் நான் செட் பண்ணேன். அது நான் உங்ககிட்ட எடுத்து காட்டும்போது அது 2ஆக பிரிச்சேன்ல, அதில் ரொம்ப சிக்காயிட்டு. அதை எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். இந்த டைமில் தான் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு தெரியுமா? மாட்டி கிச்சே மாட்டி கிச்சே. சிக்கிக்கிட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து 2 இதுன்ட்டு உங்ககிட்ட காட்டும்போது எடுத்தேங்களா, இப்போ 2ம் மாட்டிக்கிச்சு. பொறுமையாக வெளியே எடுக்கணும். மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே. இது எடுக்கிறதுக்கு தானே பொறுமை கிடையாது. வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் பொறுமை, ஆனால் அது மட்டும் தான் நம்மக்கிட்ட கிடையாது. ஐயோ, கிளியரே இல்லை வீடியோ. ஒரு வழியாக தடுமாறி முட்டி மோதி எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல தடைகளையும் தாண்டி கஷ்டப்பட்டு தெத்தெடுத்து முடிச்சிட்டேன். இதுக்காம இவ்வளோ பெரிய டைலாகு, வேறு என்ன பண்ணுறது? சும்மா எடுத்து விடுவோம். சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. ஆனால் 2 துண்டாக இருக்குது, இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஃபஸ்ட்டு சீரியல் பல்பெல்லாம் செட் பண்ணுறதுக்காக ஒரு திங்ஸ் வாங்கியிருந்தேன்ல, அதை ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு சுவரில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த ஸ்டிக்கர் எடுத்து வாலில் ஒட்டும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அது என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி டைம் வரும்போது கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் இருந்துச்சு. அந்த 10 பீஸ்க்குள்ளே நான் இந்த வால் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிளான் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் பிளான் சொதப்பி போச்சு. ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் ஒட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி எடுத்து ஒட்டினேன்னா ஒட்டினது நிற்க மாட்டேன்ட்டு. இதுதான் கொஞ்சம் சின்ன பிரச்சனையாகி போச்சு. நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டின இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒட்டும் போதே கேர்ஃபுல்லாக கரெக்டான இடத்துல செட் பண்ணுங்கள். என்னென்னையோ எல்லாத்தையும் எடுத்து டபக்குன்னு ஒட்டியாச்சு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்னென்னமோ பிரச்சனை இருக்கும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? வீடியோ எடுக்க வழி இல்லை. ஒரு வீடியோ எடுக்க நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். அப்போ எப்படிமா வீடியோ எடுக்க அப்படின்னு கேட்டால் ஜன்னலு, செல்ஃபு, டேபிள் இதே மாதிரி பொருள் தான் எனக்கு. செல்ஃபி ஸ்டிக்கு, ட்ரைபேடு எல்லாம். சரிம்மா இதை விடு, நம்ம கதைக்கு வா அப்படின்னு சொல்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். சரி நம்ம கதைக்கு வருவோம். அடுத்ததான் நம்ம மாட்ட வேண்டியது இலை தான். வாங்க மாட்டுவோம். எப்படி மாட்டுறோன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல 2 பீஸாக இருக்குன்ட்டு. அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே அப்படியே சுற்றி கொண்டு வந்துட்டேன். ஒரு பீஸ் முடிஞ்சிட்டு அப்புறம் கீழே கொண்டு வர்றதுக்கு இன்னொரு பீஸை ஜாயின் பண்ணணும். அதில் நான் ஸ்டாப்லர் அடித்து பார்த்து ஸ்டாப்லர் நிற்கவே இல்லை. டேப் என் தம்பிகிட்ட கேட்டால் டேப் எனக்கு எங்கே கிடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டான். நானும் தேடி பார்த்தேன். எனக்கும் கையில் கிடைக்கிற மாதிரி இல்லை. நமக்கு இன்றைக்கி கிடைச்சது ஸ்டாப்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இலையை வச்சு பின் பண்ணிட்டேன். இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல அப்படின்னு எனக்குள்ளே நானே சொல்லி கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிட்டேன். இது செட் பண்ணுறது ஈஸி வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஈவினிங் லேட்டாகவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் செட் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிட்டு. நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இப்போ பார்க்குறப்ப தெரியுதா, அந்த இலை வந்து சாமி ஃபோட்டோவுக்கு உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்டிக்கர் எடுத்து வேறு இடத்துல மேலே தள்ளி ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அடுத்து ஒட்ட மாட்டேன்ட்டு என்ன பண்ணுறது, என் நேரம் எனக்கு தெரியாது. எடுத்துட்டு திரும்ப ஒட்டினா நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு திரும்ப ஒட்டினேன். நிற்க மாட்டேன்ட்டு. நான் பண்ண இந்த தப்பை நீங்களும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். சரி அடுத்து லைட்டு செட் பண்ண வேண்டியது தான். லைட்டு நான் சொன்னேன் எல்லாம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. நானும் எடுத்து பார்க்க வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு இவ்வளோ இடத்துக்கு தான் தேவை, ஆனால் நிறைய லைட் இருக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அறிவு வரல. சுற்றி ஜன்னலுக்கெல்லாம் போட்டிருக்கலாம். நான் கொஞ்சம் அறிவு இல்லாமல் அதே இடத்துல 2 சுற்று போட்டு முடிச்சிட்டேன். அந்த டைமில் எனக்கு தோணலை, பட் இப்போ தோணுது. வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயையோ ஜன்னலெல்லாம் போட்டு கொஞ்சம் ரூமையே டெக்கரேட் பண்ணியிருக்கலாமே, நல்லா நீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்புறமா சரி எப்படியும் இன்னொரு நாள் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அப்போ அதை க்ளீன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். என் நேரத்துக்கு எல்லாத்துலேயும் சிக்கு தான் விழும். சிக்கு எடுக்கிறதுக்கு நான் படுத்த பாடு அதுக்கும் மேலே பெரும்பாடாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருது தெரியுமா? ஓட 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 தூரங்குறையில பாட 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 பாட்டுங்குறையில. அந்த பாட்டு தான். என்னம்மா நீ வேறு, உன் வாய்ஸை கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் என் மனசில் உள்ளதை சொல்கிறேன். நான் செட் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதை எப்படி செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்படி செட் பண்ணால் இது நல்லாயிருக்கும், இவ பண்ணது நல்லா இல்லை அப்படின்ட்டு தோணும்ல. அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய கமெண்ட்டாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னாலும் நீங்கள் சொல்லலாம். என்னோட முத்தான வியர்வைகள் எல்லாம் நிலத்தில் சிந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் முகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொடூரமாக இருக்கிறது எனக்கே தெரியுது. அவ்வளோக்குள்ளே வேலை, இதில் என்னமோ கஷ்டம்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் எனக்கு தான் தெரியும். அந்த இடத்துல நின்று கொஞ்சம் டென்ஷனாக வேறு ஆகிட்டு. நான் சொன்னேன்ல அது நிற்கவே மாட்டேன்ட்டு இன்னொன்னே கொஞ்சம் ஓவர் டென்ஷன் ஆகி வேர்வையாக வடியுது. இருந்தாலும் இன்றைக்கி ஒன்று முடிக்காமல் நான் கிளம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்று வேலையை முடிச்சுட்டு தான் வந்தேன் வெளியே. நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் என்னென்னா இதெல்லாம் ஒரு வேலை, இதுக்கெல்லாம் பெரிய சீனு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. எனக்கு இதுதான் பெரிய வேலை. ஏன்னா நான்லாம் வேலையே பார்க்குற ஆள் கிடையாது. இது எனக்கு பெரிய வேலை, புரிஞ்சுக்கோங்க.
பட் நமக்கு பிடிச்ச வேலை வந்து ஒரு நாளும் பாரமாக இருக்காது. இது எனக்கு என்னமோ பிடிச்சிருந்துச்சு. நான் பிடிச்சா மட்டும்தான் அந்த வேலையை செய்வேன். அதனால் எனக்கு பிடிச்ச வேலையாக இருந்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சேன். வேர்வை வடிய வடிய இருந்தாலும் கொஞ்சம் மனசு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணுறது தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் அதை திருத்திக்கலைன்னா தான் தப்பு. இப்போது நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக பண்ணுவேன். இதே தான் நெக்ஸ்ட் டைம் எப்படியும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மாட்டுவோம்ல, அப்போது நெக்ஸ்ட் டைம் பெட்டராகவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னோடய நல்ல நேரத்துக்கு ப்ளக் போர்டு வந்து கிட்டேயே இருந்துச்சு. அதனால் நான் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. கனெக்ஷன்லாம் நான் கொடுக்கல. அதில் ப்ளக்கு ஒன்று இருக்கும்ல, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸ்விட்ச் போர்டில் அதை மாட்டி ஸ்விட்ச் போட்டால் லைட் எரியும்ல, அது பேர் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ப்ளக்கா என்னமோ தெரியல. அதை கொண்டு மாட்டுறதுக்கு கரெக்டாக கிட்டேயே ப்ளக் போர்டு இருந்துச்சு. நானும் எல்லாத்தையும் செட் பண்ணி அதில் மாட்டி ஸ்விட்சு போட்டு பார்த்து எனக்கு மூஞ்சி ஃபுல்லாக பல்லு தான். அவ்வளோ சந்தோஷம். நாம் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நமக்கு முழு மனசோடு பண்ணோன்னா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம். நான் இதை ஆர்டர் போட்டு 1 வாரம் ஆச்சு வர்றதுக்கு. 1 வாரமும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்த உடனே மாட்டிட்டேன். நான்லாம் பெரிய சோம்பேறி, 2-3 நாள் கழித்து தான் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இந்த விஷயம் மட்டும் உடனே பண்ணிட்டேன். எனக்கே ஒரு ஆச்சரியம்தான். வரலாற்றிலேயே முதல் முறையாக நான் நினைத்ததை நினைத்த உடனே நடத்திய நாள் அது இன்று தான். சரி, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அவுட்லுக் பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. அவுட்லுக் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடும். அதனால் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பிடிச்சதை என்றைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட போகிறது கிடையாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, பெட்டராக இருக்கா பெட்டராக இல்லையா, எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. ப்ளக் எல்லாம் சொருகியாச்சு. இனிமேல் ஆன் பண்ண வேண்டியது தான். ஓகேவா, வாங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. என்னோடய ஹார்ட் ஒர்க் செம்மையாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அந்த வீடியோ எடுத்திருந்தேன், பட் அது அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. என் ஃபோனில் நார்மலாகவே குவாலிட்டியாக இருக்காது. அதனால் நான் அந்த வீடியோவை ஆட் பண்ணல. அது ரொம்ப குவாலிட்டி மொக்கையாக இருந்துச்சு. அதனால் அதை ஆட் பண்ணாமல் வீடியோ போட்டிருக்கேன். பட் இதுவே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்தவரை அந்த லைட்டு அப்புறம் அந்த இலை மாதிரி இருந்துச்சுலாம், இது எல்லாமே ஃபுல்லாக 10 out of 10 ரேட்டிங் கொடுக்கலாம். ஆனால் அந்த இது மாதிரி இருந்துச்சுலாம், அது மட்டும் கொஞ்சம் ஒட்டுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு டைம் ஒட்டலாம், ஒரு டைமில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு இடத்துல ஒட்ட முடியாது. அது மட்டும் நெகட்டிவ். ஸோ 10க்கு 9 கொடுக்கலாம். ஓகே, நல்லா தான் இருக்குது, பட் பெஸ்ட்டு தான், நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டால் கொஞ்சம் எனக்கு டென்ஷன் ஆகிட்டு மாட்டும்போது. நீங்கள் கேர்ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. செம்மையாக இருக்குது. மற்றபடி அதை பார்த்தாலே அழகாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஏதாவது கண்டென்ட் வீடியோஸ் எதுவும் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.